Hey guys, welcome to my channel Stats படிக்கலாமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஒன் சாம்பிள் டெஸ்ட். அதுலயும் வந்து கலெக்டிவா எல்லா ஃபார்முலாஸும் நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒன் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் மீன், அப்புறம் ஒன் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் ப்ரொபோர்ஷன்ஸ். இதுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Z டெஸ்ட், T டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒன் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் ப்ரொபோர்ஷன்ல வந்து ஃபார் லார்ஜ் சாம்பிள்ஸ் அப்படின்னா அதுலயும் Z டெஸ்ட் தான். ஸோ இதை மூணு நம்ம கலெக்டிவாக அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம், ரெண்டாவது ஆரில் அந்த ப்ராப்ளம்ஸில் எப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஒன் சாம்பிள் Z டெஸ்ட்டு. ஸோ Z டெஸ்ட் எப்போ பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து தான் நார்மல் அப்படின்ற பாப்புலேஷன்லேருந்து தான் நாங்கள் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம Z டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது என்னென்னா நமக்கு இந்த பாப்புலேஷன் வேரியன்ஸ் இல்லைனா பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஸ்கொயர் இல்லைனா சிக்மா இதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருந்தா கூட நம்ம ஒன் சாம்பிள் Z டெஸ்ட்டு பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்று வந்து நாங்கள் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பாப்புலேஷன்லேருந்து தான் நாங்கள் எடுத்துருக்குறோன்னு எக்ஸ்பிளிசிட்டாக ப்ராப்ளமில் கொடுத்துருந்தாலும், இல்லைனா வந்து சிக்மா அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் பாப்புலேஷன் இல்லைனா வேரியன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் சிக்மா ஸ்கொயர் கொடுத்துருந்தாலும் நம்ம Z டெஸ்ட்டு போகலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஹெல்டு டெஸ்ட்டு. அதில் நமக்கு தெரியும் ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸில் வந்து மியூ லெஸ் அண்ட் மியூ நாட்டாக இருந்தால் தான் அது வந்து லெஃப்ட் ஹெல்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் Z அப்சர்வ்டு ஃபார்முலா வந்து இந்த மூணு கேஸ்லையுமே ஒரே ஃபார்முலா தான், எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம். நம்ம ஏன் சிக்மா தெரியணும்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து Z அப்சர்வ்டு வேல்யூ கம்ப்யூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு சிக்மா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு சிக்மா தெரியல அப்படின்னா நம்ம T டெஸ்ட் போயிடுவோம். ஓகே, ஸோ நமக்கு கண்டிப்பாக இங்கே சிக்மா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் நம்ம Z டெஸ்ட்டே போக முடியும். ஏன்னா Z அப்சர்வ்டு வேல்யூ ஃபார்முலா வந்து எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ரூட் என். அதனால ஓகே, ஸோ Z அப்சர்வ்டு வேல்யூ அண்ட் Z அப்சர்வ்டு வேல்யூ பார்த்தோன்னா லெஃப்ட் ஹெல்டு ரைட் ஹெல்டு டூ டெல்டு மூணுத்துலேயுமே வந்து ஒரே ஃபார்முலா தான். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து Z ஆல்ஃபா. Z ஆல்ஃபா வந்து ஆரில் எப்படி என்ன ஃபார்முலா அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கியூனம் அந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது ஆல்ஃபா பாஸ் பண்ணுனா நமக்கு கிரிட்டிக்கல் வேல்யூ கிடைக்கும். இது வந்து லெஃப்ட் ஹெல்டு டெஸ்ட்டுங்கிறதுனால இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் P வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்னா யூசிங் அ ஃபங்க்ஷன் P norm ஆஃப் அதில் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட் வந்து Z அப்சர்வ்டு வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடட் பை சிக்மா பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என். அந்த வேல்யூவை நம்ம இங்கே ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுவோம் ஃபார் த P norm ஃபங்க்ஷன். அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு P வேல்யூ கிடைக்கும். அந்த P வேல்யூ வந்து நம்ம ஆல்ஃபாவோட கம்பேர் பண்ணுவோம். அப்படி P வேல்யூ லெஸ் than ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் H நாட். அதே மாதிரி இந்த Z அப்சர்வ்டு வேல்யூ வந்து நமக்கு கிடைச்ச கிரிட்டிக்கல் வேல்யூவோட கம்பேர் பண்ணுவோம். நமக்கு கிடைச்ச Z அப்சர்வ்டு வேல்யூ வந்து if it is less than Z alpha then we lie in the rejection region, so we have to reject H naught. இதுதான் வந்து லெஃப்ட் ஹெல்டு டெஸ்ட். அதே மாதிரி ரைட் ஹெல்டு டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸில் மியூ கிரேட்டர் than மியூ நாட் and the same formula Z observed value is x bar minus mu divided by sigma divided by square root of n, and inge critical value will be positive because it's a right tail test, and critical value is Z 1 minus alpha, and our function வந்து q norm you need to pass 1 minus alpha as the argument. okay, அதுக்கப்புறம் அதில் P வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா that is 1 minus P norm Z observed value. அதுக்கப்புறம் நம்ம இந்த P வேல்யூ வந்து we need to compare with alpha. if it is P value less than alpha you reject H naught. If it is greater then fail to reject H naught. So இது one of the evidence. இன்னொரு எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைச்ச இந்த Z அப்சர்வ்டு வேல்யூவை இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ இங்கே பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா, அது Z 1 minus alpha கம்பேர் பண்ணணும். இஃப் our Z observed value is greater than the critical value then you lie in the rejection region. In that case you need to reject H naught. Similarly two-tailed test. So in the two-tailed test the alternate hypothesis it is always mu less than mu not equal to mu not. okay, inga Z observed value is same. okay, x bar minus mu divided by square root of n divided by sigma divided by square root of n, and there are two critical values, one in the left and one in the right, and one will be Z alpha by 2, that will be negative, and Z 1 minus alpha by 2, that will be the positive critical value. okay, they will be same in magnitude but they have opposite signs, and the P value is 2 times 1 minus P norm absolute value of Z observed value. So you need to compare the P value with alpha, you know that, and the rejection region is the absolute value of Z observed should be greater than 1 minus alpha by 2. In that case you need to reject H naught. So let's see how to do a problem in a R.
ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா நம்ம x equal to r norm 15 அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஒரு 15 வேல்யூஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா உங்களுக்கு தெரியும் mu equal to 0 and standard deviation is 1. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஒரு 15 வேல்யூஸை வந்து நம்ம சாம்பிளாக எடுத்துக்கிறோம் எக்ஸ் வெக்டரில். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் வெக்டரை வந்து இந்த z டாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். இது இந்த எக்ஸ் வெக்டரை. அப்புறம் இது வந்து ஒன் சாம்பிள் டெஸ்ட்டுங்கிறதுனால நம்ம y வந்து நல் பண்ணிடணும். ஸோ y equal to null because it's a one sample test. So we need to provide only one sample as an input. And alternative இங்கே நம்ம என்ன டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா mu வந்து less than mu naught அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ mu is 0 and mu naught is 0. ஸோ இங்கே வந்து mu less than 0 செக் பண்ணுறோம். அதுதான் வந்து இட்ஸ் அ லெஃப்ட் டெயில் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் mu equal to 0 and sigma is equal to 1. ஓகே, இதுதான் வந்து நல் ஹைப்போதசிஸில் கொடுக்குற வேல்யூ mu equal to 0 and mu less than mu naught. That is in the alternate hypothesis. இங்கே கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து 1 minus alpha, that is 0.95. ஸோ இப்படி ஒரு கமெண்ட் கொடுத்துட்டோம்னா நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட் வந்து இங்கே z வேல்யூ கிடைச்சிருக்கும். இது வந்து z அப்சர்வ்டு வேல்யூ. அதோட p வேல்யூ வந்து 0.4921 which is greater than alpha. If p value is greater than alpha, fail to reject h naught. That means we go with whatever null hypothesis says. ஸோ அங்கே null hypothesisல என்னது mu equal to 0. ஸோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து கரெக்ட் தான். ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து தான் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறோம். வேர் mu is 0. ஸோ இதோட ஆன்சர் வந்து கரெக்ட். அதே மாதிரி சாம்பிள் எஸ்டிமேட்ஸ்னால் இங்கே எக்ஸ் பார், இந்த சாம்பிள் நம்ம இந்த 15 வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்துருக்கிறோம் இல்லையா, இதோட மீன் வேல்யூ போட்டோம்னா அது வந்து -0.005. இதுதான் ஆரோட அவுட்புட் ஃபார் ஜி டெஸ்ட். ஓகே, அடுத்தது நம்ம ஒன் சாம்பிள் டி டெஸ்ட். நம்ம எப்போ டி டெஸ்ட் போவோம் அப்படின்னா நம்ம வந்து அசியூம்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, நம்ம பாப்புலேஷன் வந்து அசியூம்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு வந்து ஆக்சுவலாக தெரியாது, ஆனால் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ சிக்மாவோ இல்லை வேரியன் சிக்மா ஸ்கொயரோ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம அந்த z அப்சர்வ்டு வேல்யூ இருக்கு இல்லையா, அதில் அங்கே பதிலாக இங்கே வந்து நம்ம t அப்சர்வ்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த சிக்மா இருக்கிற இடத்துல வந்து நம்ம சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேஸ்லையுமே தான் வந்து நம்ம டி டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் டெயில் டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் டெயில் டெஸ்ட்லனா ஆப்வியஸ்லி ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸில் mu less than mu naught and t அப்சர்வ்டு வேல்யூ. ஸோ இது வந்து டி டிஸ்ட்ரிபியூஷன் இல்லையா, இன்ஸ்ட் ஆஃப் z அப்சர்வ்ட் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், டி அப்சர்வ்டு வேல்யூ வந்து x bar minus mu divided by s by root n. நம்ம ஏன் s எடுத்தோம், ஏன்னா நமக்கு சிக்மா தெரியாது and it is not given in the problem. So s divided by square root of n. ஸோ இங்கேயும் கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து t alpha, n minus 1. இங்கே இன்னொரு பேராமீட்டர் ஆட் ஆயிரும், அது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இந்த டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்மளோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வந்து இந்த டி ஆல்ஃபா n minus 1 டிஸ்ட்ரிபியூஷனில் தான் ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ நம்ம பார்க்குற கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து லெஃப்ட் டெயில் டெஸ்ட்டுங்கிறதுனால இது வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்புறம் p வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். அது வந்து pt t அப்சர்வ்டு வேல்யூ இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் லோவர் டெயில் ஈக்குவல் டு ட்ரூ. ஏன்னா இது வந்து லெஃப்ட் டெயில் டெஸ்ட்டு. ஸோ நமக்கு இங்கே கிடைச்ச p வேல்யூ வந்து நம்ம ஆல்ஃபாவோட கம்பேர் பண்ணலாம். இஃப் இட் இஸ் லெஸ் தென் ஆல்ஃபா then we need to reject h naught. அதே மாதிரி you need to compare t observed value and t alpha. If t observed value is less than t alpha, then you lie in the rejection region and hence you have to reject h naught. So அதே மாதிரி right tail test பார்க்குறோம். அங்கே alternate hypothesisல mu greater than mu naught and t observed formula வந்து x bar minus mu divided by s divided by square root of n. So இங்கேயும் வந்து critical value will be positive and its value will be t 1 minus alpha, n minus 1. ஓகே, ஸோ அங்கே p வேல்யூ என்னென்னா pt ஆஃப் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோன்னா t அப்சர்வ்ட் வேல்யூ பாஸ் பண்ணணும், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பாஸ் பண்ணணும் அண்ட் லோவர் டெயில் வந்து ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்தது t அப்சர்வ்ட் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 minus t 1 minus ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா தென் யூ நீட் டு ரிஜெக்ட் h naught. ஸோ டூ டெயில்டு டெஸ்ட் பார்க்கலாம். அதில் வந்து ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸில் வந்து mu not equal to mu naught. இங்கேயும் வந்து t அப்சர்வ்டு வேல்யூ அதே ஃபார்மில் தான் x bar minus mu divided by s divided by square root of n. இங்கே வந்து ரெண்டு கிரிட்டிக்கல் வேல்யூஸ், ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ், மேக்னிடியூட் எல்லாம் சேம் தான். ஓகே, ஏன்னா அது வந்து டி டிஸ்ட்ரிபியூஷனும் சிமெட்ரிக் தான் ஜி மாதிரியே. இங்கே வந்து t alpha by 2, n minus 1. இது வந்து லெஃப்ட் கிரிட்டிக்கல் வேல்யூ. ரைட்டில் இருக்கிற கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து 1 minus alpha by 2, n minus 1. ஓகே, இங்கே p வேல்யூ வந்து 2 times, ஏன்னா வந்து we have to sum the left and right tail areas ஆட் பண்ணுறோம். அதனால தான் இங்கே 2 times pt. அதே மாதிரி t அப்சர்வ்ட் வேல்யூ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இந்த லோவர் டெயில் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி p வேல்யூ அதுலேருந்து கிடைக்கும் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால்.
அதை வந்து நம்ம ஆல்ஃபாவோட கம்பேர் பண்ணணும். p வேல்யூ லெஸ் தென் ஆல்ஃபாவாக இருந்தால் ரிஜெக்ட் h0. அதுக்கப்புறம் இந்த t அப்சர்வ்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதோட அப்சல்யூட் வேல்யூ எடுத்துக்கிறோம். அது வந்து இந்த t 1 minus alpha by 2 n minus 1. ஓகே, இந்த பாசிட்டிவ் கிரிட்டிக்கல் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை விட கிரேட்டராக இருக்கும்போது we need to reject h0. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 3 கேஸும் தெரிஞ்சிச்சு. கண்டிஷன்ஸ் என்ன, எப்பப்போ நம்ம ரிஜெக்ட் பண்ணணுன்றது தெரியும். இப்போ t அப்சர்வ்ட் ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது நம்ம இதை ஆறில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆறில் வந்து இப்போ நம்ம எடுத்தோம்ல அதே ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ், அதே எஃபெக்டை தான் நான் இங்கேயும் இன்புட்டாக கொடுத்துருக்குறேன். ஆல்டர்னேட்டிவ் வந்து இது கிரேட்டர் தென். ஓகே, நம்ம வந்து மியூ கிரேட்டர் தென் மியூ நாட்டான்னு செக் பண்ணுறோம். அதே தான் கான்ஃபிடன்ஸ் லெவலில் 1 minus alpha. ஆல்ஃபா வந்து 5%. ஸோ கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நமக்கு 0.95. ஸோ அதே டேட்டா தான் இங்கே டி வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, அதே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அண்ட் பி வேல்யூ வந்து 0.5 which is greater than alpha 0.05. ஸோ இந்த கேஸில் we need to fail to reject h0. ஸோ we need to stay. இப்போ இங்கே என்ன சொல்லுன்னா, ஆமாம் இங்கே வந்து நல் ஹைப்போதசிஸில் மியூ வந்து ஈக்குவல் டு 0 தான் அப்படின்ற டெசிஷனோட we need to stick on with. ஓகே, அடுத்தது நம்ம ப்ரப்போர்ஷன் பார்க்கலாம். ஒன் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் ப்ரப்போர்ஷன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் எப்போ போகணும் அப்படின்னா, நம்மளோட இன்புட்டில் வந்து இப்போது ஒரு எலெக்ஷன் நடக்குது, கண்டெஸ்ட்டு. இப்போ ரெண்டு கேண்டிடேட்ஸ் ஏ அண்ட் பி கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சர்வே எடுக்கிறாங்க, ஒரு 500 பீப்புளுக்கு சர்வே எடுக்கிறாங்க. அப்போ ஏ வந்து ஏக்கு வந்து எத்தனை பேர் ஓட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ப்ரப்போர்ஷன். ஓகே, ஒரு ரேஷியோ மாதிரி. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டோன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒன் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் ப்ரப்போர்ஷன் போகலாம். ஓகே, இதுலேயும் வந்து லெஃப்ட் டெயில் டெஸ்ட், இது வந்து லார்ஜ் சாம்பிள்ஸ்க்கு. அதனால தான் இங்கே எல்லாமே Z அப்சர்வ்ட் வேல்யூ, இங்கே PNOM ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் ப்ரப்போர்ஷன். ஓகே, ஸோ அதில் லெஃப்ட் டெயில் டெஸ்ட்னா P less than P0. P0 வந்து பாப்புலேஷன் ப்ரப்போர்ஷன். அதோட Z அப்சர்வ்ட் வேல்யூ வந்து P hat வந்து சாம்பிளோட ப்ரப்போர்ஷன். ஸோ P hat minus P0 divided by square root of PQ by N. ஓகே, PQ by Nங்கிறது தான் வந்து இஸ் அ வேரியன்ஸ். ஓகே, அப்புறம் இந்த Z ஆல்ஃபாங்கிறது தான் கிரிட்டிக்கல் வேல்யூ இந்த லெஃப்ட் டெயில் டெஸ்ட்டு, அது நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி P வேல்யூ வந்து இங்கே PNOM ஆஃப் Z அப்சர்வ்ட் வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஸோ இதையும் வந்து ஆல்ஃபோட கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் எது ரிஜெக்ஷன் ரீஜன் அப்படின்னா, Z அப்சர்வ்ட் வேல்யூ லெஸ் தென் Z ஆல்ஃபா இருந்தால் will lie in the rejection region. ஸோ அதே மாதிரி ரைட் டெயில் டெஸ்ட் வந்து P greater than P0, இந்த ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ். Z அப்சர்வ்ட் வேல்யூ இஸ் P hat minus P0 divided by square root of PQ by N. இந்த PQ by N ஹோலாக தான் வந்து இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து இங்கே பாசிட்டிவ் Z 1 minus alpha, இது ரைட் டெயில் டெஸ்ட்டு. அப்புறம் P வேல்யூ வந்து 1 minus P0 Z அப்சர்வ்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் எது ரிஜெக்ஷன் ரீஜன் அப்படின்னா, Z அப்சர்வ்ட் வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தென் 1 minus alphaவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிஜெக்ஷன் ரீஜனில் இருப்போம். லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபெயில் டு ரிஜெக்ட் ரீஜனில் இருப்போம். டூ டெயில்டு டெஸ்ட்டில் வந்து P0 equal to P0, அதுதான் ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கேயும் Z அப்சர்வ்ட் வேல்யூ வந்து P hat minus P0 divided by square root of PQ by N. கிரிட்டிக்கல் வேல்யூஸ் ரெண்டு இருக்கும், ஒன்று வந்து Z alpha by 2, இன்னொன்று Z 1 minus alpha by 2. ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேம் மேக்னிடியூட். அண்ட் P வேல்யூ வந்து 2 times PNOM ஆஃப் நெகட்டிவ் Z அப்சர்வ்ட் வேல்யூ. ஸோ இதை வந்து ஆல்ஃபாவோட கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் லெஃப்டாக ரைட்டான்னு பார்க்குறோம். ஓகே, லெஸ்ஸராக கிரேட்டரான்னு பார்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிஜெக்ஷன் ரீஜனில் இருப்போம். ரிஜெக்ஷன் ரீஜனில் வந்து இப்போ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் Z அப்சர்வ்ட், ஸோ பாசிட்டிவோ நெகட்டிவோ நம்ம பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்து அதை வந்து இந்த ரைட் கிரிட்டிக்கல் வேல்யூவோட செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, Z 1 minus alpha by 2 விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா தென் யூ லை இன் த ரிஜெக்ஷன் ரீஜன். ஓகே, அடுத்தது நம்ம ஆறில் வந்து எப்படி இந்த ப்ரொபோர்ஷன் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ராப் டாட் டெஸ்ட்டு. எக்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து அந்த ஏ கேண்டிடேட்க்கு வந்து எஸ் சொல்கிறாங்க இல்லை ஓட் பண்ணுவாங்க அப்படின்றது பார்க்கலாம். அந்த நம்பர் தான் இங்கே எழுதும், எக்ஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு. அவுட் ஆஃப் இப்போ 500 பீப்புள் வந்து நம்ம சர்வே பண்ணுறோம் அப்படின்னா சாம்பிள் சைஸ் வந்து 500. அண்ட் இங்கே பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனில் வந்து P வேல்யூ என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்றது தான் இங்கே P equal to 0.55 கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து 2 sided, இது வந்து 2 tailed டெஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து 1 minus alpha, இங்கே கண்டினியூட்டி கரெக்ஷன் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதோட அவுட்புட் தான் இது. இங்கே வந்து P வேல்யூ 1 இருக்குது அப்படின்னா யூ நீட் டு ஃபெயில் டு ரிஜெக்ட் H0. ஓகே, அதாவது பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் 0.55 தான் அப்படின்ற வேல்யூவோட வி ஸ்டிக் ஆன் டு தட். ஓகே, இது வந்து சாம்பிள் எஸ்டிமேட்ஸ்னா 275 divided by 500 தான் இந்த P hat வேல்யூ. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து ஒன் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் மீன், ஒன் சாம்பிள் டெஸ்ட் ஃபார் ப்ரொபோர்ஷன், அதோட ஃபார்முலாஸ், அது எப்படி ஆறில் அந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆறில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு ப்ரிப்பேர் ஃபார் யூர் எக்ஸாம்ஸ். இந்த ஃபார்முலாஸில் வச்சு நீங்கள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே,
சரி, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.